நம்ம இன்றைக்கி ஜெரதா ஆப்பில் உள்ள முக்கியமான ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேலே டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா, வாட்ச் லிஸ்ட் 1லேருந்து ஆரம்பித்து வாட்ச் லிஸ்ட் 7 வரைக்கும் இருக்கும். நான் ஆல்ரெடி எனக்கு என்னென்ன ஸ்டாக்லாம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது டாட்டா, இம்பார்ட்டன்ட் ஸ்டாக், ரயில்வே ஸ்டாக், அடுத்து ஃபார்மா ஸ்டாக்கு, அடுத்து இம்பார்ட்டன்ட் ரெனியூவபிள் எனர்ஜி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் இதை மாற்றுறதுக்கு வாட்ச் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போது இதில் ஃபஸ்ட்டில் நான் வச்சுருக்கிறது பேங்க் சம்மந்தமான ஸ்டாக்ஸு. அதனால் நான் பேங்க் நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் சம்மந்தமான ஸ்டாக்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாட்டா பக்கத்தில் டாட்டா சம்மந்தமான ஸ்டாக்லாம் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேங்க் சம்மந்தமான ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் மறுபடியும் அந்த ஸ்டாக் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, அந்த சர்ச் ஆடுன்னு இருக்குல்ல, அதில் போய்ட்டு நீங்கள் எந்த பேங்க் வேணுமோ அதை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு பேங்க் ஆஃப் பரோடா, அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆல்ரெடி இருக்கிறனால எடுத்து விட்றேன். ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி எந்தெந்த பேங்க் ஸ்டாக் வேணுமோ நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 100 வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 இருக்கும். 700 ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணி அதை வந்து பார்த்துக்க முடியும். இதுலேயே நீங்கள் ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா என்எஸ்சியில் உள்ள ஸ்டாக் வேணும் அப்படின்னா அதை கொடுத்தீங்கன்னா என்எஸ்சியில் உள்ளதெல்லாம் காட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கி வைக்கிற ஸ்டாக் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஹோல்டிங்னு கொடுத்தீங்கன்னா ஹோல்டிங்கில் உள்ள ஸ்டாக் மட்டும் வரும். பிஎஸ்சியில் உள்ளது வேணும்னாலும் பிஎஸ்சியில் உள்ளது கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து அது வந்து காட்டும். அதுக்கப்புறம் அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வேணும் அப்படின்னா அல்பபெட்டிக்கல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா A to Z காட்டும். அதுவே வந்து மறுபடியும் டச் பண்ணிங்கன்னா Z to A அப்படின்னு காட்டும். லாஸ்ட் ட்ரேடு ப்ரைஸை வச்சும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு முக்கியமான ஸ்டாக்ஸை நீங்கள் இதிலேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.